நம்ம செய்கிற சட்னி சிம்பிளாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுக்கும்போது இட்லியாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும் சரி ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க அந்த சிம்பிளான டேஸ்டான சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு விட்டுக்கரலாம். நம்ம போட்ட பருப்பு ஓரளவுக்கு பொரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆன பிறகு இதில் ஒரு 3 பல்கிட்ட பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் போட்டு ஒரு 2 கிளறி விட்டுட்டு அடுத்ததா இதில் ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயமும் ஒரு 10 போல வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இந்த எண்ணெயில போட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கரலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கி விடும்போது இது நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். நம்ம போட்ட மிளகாயும் நல்லா செவந்து வறுத்து வந்துடும். இந்த டைம்ல இதுல ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா இது கூடவே இந்த தக்காளி நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட தக்காளி பாத்தீங்கன்னா அதோட ஷேப்பே இல்லாம இருந்த இடம் தெரியாம நல்லா சாஃப்டா வதங்கி வரணும். அது வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்ட பிறகு இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்கி விடாம ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல ஒரு சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்துல ஊத்திடலாம். அடுத்ததான் மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதையும் அலசி இதுல ஊத்தி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, சூப்பரா நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா இந்த சட்னிக்கு சின்னதா ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, இது ரெண்டையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுட்டு கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிச்சு விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சட்னில எடுத்து இதுல ஊத்தி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லிக்கோ தோசைக்கோ சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம், அதே நேரத்துல டேஸ்ட்டும் செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.